இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன் 2024 மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷராசி. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு ரிஷப ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் மிதுன ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் கடக ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி வக்கர நிலையில் கும்ப ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்கார். இதுதான் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா, அந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஜூலை மாதம் 19ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்கார். நல்ல ஒரு மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா ராசிநாதன் குருவோட போய் சேர்ந்துருவார். தனஸ்தானத்தில் போய் சேர்ந்துருவார். பொதுவாகவே ராசி அதிபதி ராசிநாதன் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் தான் சகல விதமான விஷயங்களை நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும். நீங்கள் நினச்சதில் நடக்கும். இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனால நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களால் நிறைவேற்றிக்க முடியும். பயன்படுத்திக்கிங்க. ஆரம்ப பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம், கொஞ்சம் கோவப்படுறது, அவசரப்படுறது இதெல்லாமே இருக்கும். ஆனால் 12ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வாழ்க்கை மாறும். சரிங்களா? 12ஆம் தேதிக்கு மேலே ஏன் மாறும்னு பார்த்தோம்னா, அவர் குருவோட போய் சேர்றார். சுபகிரகத்தோடு போய் தனஸ்தானத்தில் சேர்றதுனால பணம் பொருள் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. ராசிநாதன் குருவோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். பொருளாதார முன்னேற்றம், வளர்ச்சி இதெல்லாமே இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் குரு இருக்கார். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு சில பேர்த்துக்கு திருமண பாக்கியம் கைக்கூடி வர்றது, இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி யாருன்னு தெரிய வரும். ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் யாருன்னு தெரிய வரும். இந்த மாதம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கார். ராசி அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ குடும்பம், தனம், வாக்கு இதெல்லாமே நல்லாயிருக்கும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு பாருங்கள், உங்கள் ராசிக்கு 7ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கார். அவரும் 4ஆம் இடத்துல போகிறார். சரிங்களா? அப்போது இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறமே நிறைய மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? 7ஆம் தேதிக்கு அப்புறம் பொருளாதார முன்னேற்றம், வளர்ச்சி இதெல்லாமே நல்லாயிருக்கும். 12ஆம் தேதிக்கு அப்புறமும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். பயன்படுத்திக்கிங்க. அருமையான மாதம் இந்த ஜூலை மாதம். உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி புதன். 3ஆம் அதிபதி புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் இந்த மாதம் 19ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக தான் அமையும். 5ஆம் அதிபதி சூரியன் இந்த மாதம் 16ஆம் தேதி உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. சரிங்களா? இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கைக்கூடி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களால் நடக்கும். உங்கள் ராசிக்கு பாருங்கள், நல்ல அமைப்பில் இருக்காங்க கேதுவும் ராகும். கேது 6ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. நோய் இல்லாத வாழ்க்கை இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. உடம்பு சரியில்லாமல் போகும், அடிக்கடி டயர்டாக இருக்கும், உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதியில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே கம்மியாகும் உங்களுக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் 12ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கார். கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். எதிரி இருக்க மாட்டாங்க. எதிரி இருந்தாலும் இருக்கிறன்னு தெரியாமல் போயிடுவாங்க. இல்லைன்னா எதிரியை நண்பர்களாக மாறிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அது கூட இந்த மாதம் உங்களை விட்டு விலக போகுது. முக்கியமாக சொல்லப்போனால் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? நல்ல வேலை கிடச்சிருங்க. பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. அருமையான மாதம். உங்களுக்கு ராகு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனா வெளிநாட்டு பிரயாணத்துக்கு உண்டான அமைப்பு தான். அதெல்லாமே வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? வெளிநாடு போக முடியலைங்க சார், எங்களுக்கு எதாக இருந்தாலும் தடையாக இருக்குது, என்னன்னே தெரியல, பிளாக்கேஜஸ் சப்ஸ்டக்கிள்ஸாகவே போயிருக்கு, எங்களுக்கு
எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, வெளிநாடு போக முடியல, எதை தொட்டாலும் தோல்வி தான், எதை தொட்டாலும் தடையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதம். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார், ராகு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகலாம். அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு சனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு சனி யார்? தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி. லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு. ஏன்னா வக்ரம் அடைகிறார் சனி. வக்ரம் ஜூன் மாதம் 29 உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சனால இந்த ஜூலை மாதத்திலிருந்து பாருங்கள், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க, வெற்றி பார்க்க போகிறீங்க, எதிர்பாராத விஷயங்கள் நடக்க போகுது, உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது, உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், வளர்ச்சி, இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்குது. சரிங்களா? மொத்தத்தை சொல்லப்போனால் திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வந்துடும், பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும், குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், நல்ல ஒரு இன்கம் இருக்கும், உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு சாதகமாக தான் உங்களுக்கு அமையும். சரிங்களா? நல்லா இருக்குது உங்களுக்கு. எங்கேயுமே உங்களுக்கு கிரகநிலை உங்களுக்கு கெடாமல் இருக்குங்க. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது இந்த மாதம். சரிங்களா? செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து இப்போ போன மாதமெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு அவசரப்பட்டிருப்பீங்க, நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, நடக்கிறது வேறு ஒன்றா இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு நல்லபடியாக லைஃப் போயிட்டு இருந்திருக்கும், திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு டென்ஷன் ஆவாங்க. இதெல்லாம் போன மாதம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார். போன மாதம் எந்த விஷயம் நடக்காமல் இருக்குது அப்படின்னு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும். முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி புதனும் நல்ல ஒரு இடத்துல இருக்கார். சரிங்களா? இப்போ நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்க போகுது இந்த ஜூலை மாதத்தில். சரிங்களா? மேசராசினியர்களுக்கு அருமையான மாதம். ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சி, உங்களுக்கு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்குது. அருமையான குரு பயிற்சி, உங்களுக்கு நடந்த குரு பயிற்சி உங்களுக்கு அருமையான குரு பயிற்சி. பணம், பொருளாதார முன்னேற்றம், வளர்ச்சி, பிஸ்னஸில் வெற்றி பார்க்குறது. இதுக்கு முன்னாடி நஷ்டம் அடைஞ்ச மேசராசினியர்களுக்கு அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கும், தோல்வி தடங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. அருமையாக இருக்கும். சரிங்களா? நல்லாயிருக்கும். இந்த மாதம் நல்லபடியாக மேசராசினியர்கள் பயன்படுத்திக்கங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. சரிங்களா? சாதகமாக இருக்கே தவிர உங்களுக்கு பாதகமாக எதுவுமே கிடையாது. சரிங்களா? என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ, நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். நம்ம கோச்சாரம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, அது பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் மனுஷங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குது, இப்போ அந்த கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குது, சரிங்களா? என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியமாக சொல்லப்போனால் என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன வயசில் இருக்கீங்க. மேசராசினியர்கள் 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க. மேசராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரணி நட்சத்திரம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன்கள் நடக்கும். நம்ம பொது பலன் பார்க்கும்போது நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்குறோம். அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள், சில அனுபவங்கள் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். அதுக்கு காரணம் நடக்கக்கூடிய தசாபுத்தி. தசாபுத்தினா இப்போது உங்களுக்கு என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்குது அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன தொழில் பண்ணலாம், இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், என்ன வேலைக்கு போகலாம், எதில் அதிகமாக சம்பாதிப்பீங்க, எப்போ உங்கள் லைஃப் மாறும், எப்போ செட்டில் ஆவீங்க, இந்த மாதிரி அனைத்து விதமான உங்களோட சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு தெளிவாக பதில் கிடச்சிடும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.